பால் பவுடர் யூஸ் பண்ணால் சீக்கிரமே நமக்கு கெட்டியான பால் கிடைக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 1/2 கப் ஊற்றுங்க. அது வந்து நல்லா கிளறினோடனே நட்ஸ் போடணும். நட்ஸ் போட்டு நட்ஸ் வந்து கொதி வந்தவுடனே அதில் வந்து சர்க்கரை போடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அமுல் சக்தி பாதாம் பவுடர் அது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நமக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அவ்வளோ போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு பிரெட் க்ரம்ஸ் இருக்கும், இது நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸு சேர்க்க போகிறோம். பிரெட் க்ரம்ஸு சேர்த்த உடனே அது நல்லா சாஃப்டாக வரும். சாஃப்டாக வந்தோடனே குல்ஃபி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஓரளவு காய விடணும். நல்லா கொதிக்கும் போது நம்ம அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் கரைச்சி அதில் ஊற்றினோன்னா நமக்கு வந்து குல்ஃபி ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றிட்டேன், திக்காகிடுச்சு. இதை வந்து நான் பேப்பர் கப்பில் தான் போட்டு மேலே அலுமினியம் ஃபாயில்